குன்னூர் திமுக நகர கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள் அனுசரிப்பு. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு குன்னூர் நகர கழக செயலாளர் ராமசாமி தலைமையில் திமுக சார்பில் நகர கழக அலுவலகத்திலிருந்து பேரணியாக மௌன ஊர்வலம் புறப்பட்டு குன்னூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் KM ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் போஜன், மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் ரா அன்வர் கான், மாநில விளையாட்டு மேம்பாட்டு துணை செயலாளர் மற்றும் துணைத் தலைவர் பாமு வாசிம் ராஜா, குன்னூர் நகர்மன்ற தலைவர் சுசீலா முருகேசன், மாவட்ட துணை செயலாளர் லக்ஷ்மி, பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், சுனிதா நேரு, குன்னூர் ஒன்றிய செயலாளர் பிரேம்குமார், மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் இமயம் சசிகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக கழக நிர்வாகிகள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக தமிழகத்தில் கழக அரசு அமைந்து கழகத் தலைவர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிட அயராது உழைப்பது என உறுதிமொழியேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகர அவைத் தலைவர் தாஸ், துணை செயலாளர் முருகேசன், சாந்தச்சந்திரன், வினோத்குமார், நகர கழக பொருளாளர் ஜெகநாத் ராவ், மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் ஜாகிர் உசேன், சிக்கந்தர், பத்மநாபன், மன்சூர், வெலிங்டன் நகரிய செயலாளர் மார்டின் மற்றும் கிளை கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அனைத்து சார்பு அணியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், குன்னூர் நகர்மன்ற உறுப்பினர்கள், பாகநிலை முகவர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புகழ் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் திமுக கழகம் திமுக கழகம் திமுக கழகம்